வணக்கம் உறவுகளே. நான் இப்பொழுது ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு அம்மா சொல்லுது, தமிழ்நாட்டில் சின்ன குழந்தையோட ரேப்பு பண்ணுறாங்க. அதை கேட்குறதுக்கு இந்த அரசுக்கு முடியல. பல இடங்களில் கற்பழிப்பு சம்பவங்கள் நடக்குது, கிட்னாப்பிங் நடக்குது, கள்ளச்சாராயம் இருக்குது. அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பல பிரச்சனைகள் நடக்குது. ஏகப்பட்ட குற்றங்கள் நடக்குது. ஆனால் இப்படி நடக்கிற இந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு அரசு குற்றங்கள் நடக்கும்போது நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் அந்த அரசாங்கத்தின் மீது நீங்கள் அதிருப்தி தெரிவிக்கணும். இந்த அரசு முறையாக யார் குற்றம் பண்ணுறாங்களோ குற்றவாளிகளை விரைந்து கைது செய்கிறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறது, குற்றம் செய்தவர்களை உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர் செய்கிறது, அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த குற்றமும் நடக்கிற பொழுது எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்பது மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை தாவேகா பின் தொண்டர்கள் எடுக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய தற்குறித்தனமானது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார்கள். இவர்கள் 41 பேர் உயிரிழந்த போது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இவர்களுடைய தலைவர் அங்கிருந்து ஓடிப்போய் பனையூரிலே ஒளிந்து கொண்டார் அல்லவா? அதையெல்லாம் இவர்கள் பேச தயாராக இல்லை. மொத்தத்தில் அறியாமையிலே இருக்கிற பொதுமக்களை தங்களுடைய தற்குறித்தனமான பேச்சுக்களால் மடைமாற்றம் செய்கின்ற வேலையை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான நலத்திட்டங்களை ஏழை எளியவர்களுக்காக இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. விடியல் பயணம், பஸ் பயணம் மகளிருக்காக கொடுத்திருக்கிறது. மகளிர் உரிமை தொகையை தந்திருக்கிறது. குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் காலை சிற்றுண்டியை கொடுத்திருக்கிறது. படிப்பதற்கு நான் முதல்வர் திட்டத்தை கொடுத்திருக்கிறது. தொழில் முனைவோர்களுக்கு ஏராளமான தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்காக முன்னேடி தொழில் திட்டங்களை தொடங்கி இருக்கிறது. அனைத்து கல்லூரிகளிலும் தமிழை முதல் பாடமாக வைத்திருக்கிறது. தமிழ் வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. திராவிட சிந்தனைகளையும் முற்போக்கு சிந்தனைகளையும் பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்ப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்திருக்கிறது. டாஸ்மாக் மதுவை ஒழிக்க வேண்டும் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மதுவை ஒழித்து மதுவிலக்கை கொண்டு வந்துவிட்டால் இங்கே பாலும் தேனும் ஓடிவிடுமா? இல்லை மது குற்றங்கள் குறைந்து விடுமா? கடந்த காலங்களில் இந்த வாக்குறுதியை கொடுத்த ஜெயலலிதா அவர்கள் பின்னாளிலே ஏன் மதுவிலக்கை விலக்கி கொண்டார்கள்? ஏன் கலைஞர் மதுவிலக்கை அமுல்படுத்திவிட்டு பின்னாளிலே ஆட்சி அதிகாரத்தை இழக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தார் என்பதையெல்லாம் நீங்கள் வரலாற்றை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். டாஸ்மாக் என்பது மது ஒழிப்பை நெறிப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. டாஸ்மாக் கொண்டு இருப்பதனால்தான் கள்ளச்சாராயம் அடியோடு ஒழிக்கப்பட்டிருக்கிறது. சமூக விரோதிகள் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயத்தை காய்ச்சி கொளுத்து போன நிலையெல்லாம் இங்கே இப்போ இல்லை. அப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சி கொளுத்து போன பல அரசியல் தலைவர்கள் கட்சிகளில் இருக்கிறவர்கள் தான் அதை முன்னிறுத்தி மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்றும் இங்கு கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது என்றும் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக டாஸ்மாகிலே வருகிற பணம் மக்களின் நலனுக்காகத்தான் செலவிடப்படுகிறது. முற்றிலுமாக கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இல்லையென்றால் டாஸ்மாக் இல்லை என்றால் கள்ளச்சாராயம் இந்தியாவில் தமிழ்நாட்டிலே ஆறாக ஓடும். அதுவும் தமிழ்நாட்டிலே மதுவிலக்கு டாஸ்மாக் என்ற அமைப்பின் மூலமாக மது விற்பனை செய்வதால் தமிழ்நாட்டில் கண்ட்ரோலில் இருக்கிறது மதுவிலக்கு.
ஆனால் பக்கத்து மாநிலங்களான பீகார், உத்தரப்பிரதேசம் போய் பாருங்கள் என்ன கதியிலே இருக்கிறது என்று. இதையெல்லாம் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள், தெரிந்து வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய மாய்மால வித்தைகளுக்கெல்லாம் மக்கள் மயங்க மாட்டார்கள். 2026 ஏப்ரல் 23 உங்களுக்கு சரியான பதிலடி பாடம் கொடுக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.